வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. டிவிஎம் சேனலில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாளொரு நற்சிந்தனை மகரிஷி அவர்களின் ஞானக்களஞ்சியம் என்ற புத்தகத்தில் இருந்து வேதாத்ரியம் என்ற தலைப்பில் ஒரு கவியை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். இந்த கவிதைக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள விளக்கம் என்னவென்று பார்த்தோமானால், போரிடுவதால் மக்களின் வாழ்வு பாதிக்கப்படுகிறது, சமுதாய வளம் அழிகிறது. ஆகவே மனித வாழ்விற்கு போர் என்பது தேவையே இல்லை. போர் ஒழியும் போதுதான் உலகம் அமைதியாக மக்கள் நல்முறையில் இனிமை காத்து வாழ முடியும். வாழ்வியல் தேவை, பொருட்கள் உற்பத்தி, பகிர்மானம், பயன்படுத்தல் ஆகியவைகளில் எல்லா மக்களுக்கும் கடமையும் உரிமையும் பகிர்ந்தளிக்க கூடிய சமநீதி வேண்டும். நீதிமுறைகளில் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாக நேர்மையாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதற்கும் ஒரே ஆட்சி முறையாக அமைய வேண்டும். அதன் மூலமே சகோதரத்துவம் நிலைக்கும். பழக்க வழி வாழ்வில் தீமையானதை, துன்ப விளைவை ஏற்படுத்த கூடியவற்றை விலக்கி பண்பாட்டை சீர் செய்ய வேண்டும். அதன் மூலம் மனித நேயம் பெருகும். அறிஞர் பெருமக்களாகிய சிந்தனையில் சிறந்தவர்கள் காட்டும் வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும். அதனால் மனித வாழ்வில் தடம் மாற்றம் ஏற்படாது. புதிய உயிரை உருவாக்கக்கூடிய சிறப்பை பெற்ற பெண்களை மதிக்க வேண்டும். அதனால் சமுதாயத்தில் நல்லவர்களும் வல்லவர்களும் பெருகுவார்கள். செயல் விளைவு நியதியாகிய தெய்வ நீதியை அறிந்து தெளிந்து அதோடு ஒத்து வாழ வேண்டும். அதனால் துன்ப விளைவுகளை தவிர்த்து வாழலாம். பல ஆயிரம் பேர் கூடி செய்யும் தேர் திருவிழாக்களின் மூலம் மக்களின் ஆரோக்கியம் கெடும்படியான சூழ்நிலைகளும் பொருள் விரயங்களும் துன்பங்களும் ஏற்படுவதால் அதனை தவிர்க்க வேண்டும். உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறுவர்களுக்கு மட்டுமே விளையாட்டுகளை அனுமதிக்க வேண்டும். செயலுக்கான விளைவு நிச்சயம் என்பதை உணர்த்தும் முறையில் கல்வி முறை அமைய வேண்டும். தள்ளல் கொல்லல் என்ற இரட்டை ஆற்றல்களான காந்தத்தை பற்றி அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் உணவு நீர் இரண்டையும் பொது உடைமை ஆக்க வேண்டும். பல கடவுள்களை வணங்கும் பழக்க முறைகளின் விளக்கம் அறிந்து ஒன்றை மட்டுமே வழிபட வேண்டும். இவைகளே வேதாத்ரிய தத்துவம் ஆகும். நல்ல ஒரு வாய்ப்பு அளித்த டிவிஎம் சேனலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.